துவாரபாலகன். அத்தியாயம் 17. ஈராறு மங்களாபுரி. வடக்கே பால்குனி என்றும் குருபுரா என்றும் அழைக்கப்பட்ட நதியும், தெற்கில் குமாரதாரா ஆற்றை துணைக்கு அழைத்து கொண்டு பிரவாகம் எடுத்த நேத்ராவதி ஆறும் எல்லைகளாக சுற்றி வளைத்திருக்க, நடுவே ஏறக்குறைய ஒரு தீவு போல அமைந்திருந்த மங்களாபுரி நகரமும் ஊருக்கு நடுவே இருந்த அரண்மனையும் அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருந்தன. கடலில் நின்ற ஈழத்து கலன்களில் இருந்து இறங்கிய படகுகளை இறக்கிய வீரர்கள் வெவ்வேறு இடங்களில் 2 ஆறுகளையும் கடந்து மங்களாபுரி நகருக்குள் நுழைந்து கொண்டிருந்தனர். ஈழத்து ஒற்றற்படை தலைவனும் உப தலைவனுமான வர்ணகுல திசாராவின் உத்தரவுப்படி கலன்களில் இருந்த வீரர்களில் பாதி பேர் இறங்கி நகருக்குள் வந்துவிட்டதால் அந்த சிறிய அரண்மனை அத்தனை வீரர்களுக்கும் இடம் அளிக்கவும் உணவளிக்கவும் இயலாமல் திணறியது. வெளியே நகருக்குள் இருந்த உணவு சாலைகளும் சத்திரங்களும் நிரம்பி வழிய தொடங்கின. ஈழத்து வீரர்களின் முரட்டுத்தனமான வம்பிழுக்கும் போக்கு உணவு சாலைகளிலும் வீதிகளிலும் ஆங்காங்கே சர்ச்சைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. நிலைமையை கவனித்த திசாரா தனது திட்டப்படியே அனைத்தும் நடப்பதை பற்றி உள்ளுக்குள் ஆனந்தப்பட்டாலும் முகத்தில் கவலையோடு அரண்மனையில் சாளுக்கிய இளவல் இருந்த இடத்தை தேடி வீரர்களை விசாரித்தபடியே மேன் மாடத்து அறைக்குள் நுழைந்தான். உள்ளே நுழைந்து வணங்கியவன், இளவரசே, தாங்கள் கூறியபடி நாளைக்கே கல்பரப்பி கோட்டைக்கு அழைத்து செல்ல வசதியாக கலன்களில் இருந்த எமது வீரர்களை இறங்கி வருமாறு உத்தரவிட்டேன். ஆனால் இங்கு அரண்மனையிலும் ஊருக்குள்ளும் வீரர்களுக்கு உணவு அளிக்கவும் தங்க இடம் அளிக்கவும் இருக்கும் இடம் போதும் என்று தோன்றவில்லை. என்ன செய்யலாம் என்று கூறுங்கள் என்றான். விஜயாதித்தன் சாளரத்தின் வழியே அரண்மனையையும் வெளியே வீதிகளில் நடமாடிய ஈழத்து வீரர்களையும் ஒருமுறை நோக்கினான். திசாரா, உன் வீரர்களை இயன்றவரை மீண்டும் களத்துக்கே திரும்பச் சொல். இடம் கிடைத்தவர்கள் மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த அரண்மனையில் இத்தனை வீரர்களை தங்க வைக்கவும் உணவளிக்கவும் இயலாது. நாளை காலை நானும் புறப்படுகிறேன். இப்போது உள்ளவர்களை அழைத்து கொண்டு கல்பரப்பி கோட்டைக்கு சென்று விடுவோம். உங்களை அங்கே தங்க வைத்துவிட்டு நான் தலைநகருக்கு புறப்படுகிறேன். மீதி இருக்கும் எனது வீரர்கள் களத்திலிருந்து இறங்கவே அரை நாள் அவகாசம் தேவை இளவரசே. காலை பொழுதிலேயே நாம் எப்படி புறப்பட இயலும்? திசாரா, இப்போதுள்ள வீரர்களுடன் காலையில் நாம் புறப்பட்டு விடுவோம். மற்ற வீரர்கள் நாளை இறங்கியதும் அவர்களை அழைத்து கொண்டு விக்ரம பாண்டவும் அவர் சகோதரியும் நாளை மாலைக்குள் கல்பரப்பி கோட்டைக்கு வந்து சேரட்டும். இளவரசே, எங்கள் வீரர்கள் அனைவரும் இறங்கிய பிறகு இருந்து எமது அணிவகுப்பை கண்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும். திசாராவின் குரலில் கண்டிப்பு தொனித்தது. அது இயலாது திசாரா. சோழர் படைகள் புறப்பட்டு விட்டதாகவும் பாதி தூரத்துக்கு மேல் வந்து விட்டதாகவும் செய்தி வந்தது. கிழக்கிலிருந்து வேங்கி படைகளும் புறப்பட்டு விட்டன. நான் விரைந்து தலைநகருக்கு சென்று மன்னரை காண வேண்டும். சாளுக்கிய இளவல் வார்த்தைகளை முடிக்கும் முன்பாக வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான். இளவரசே, தங்களை காண வேண்டும் என்று வாயிலில் ஒருவர் நெடுநேரமாக காத்திருக்கிறார். சீனத்திலிருந்து வருவதாக கூறுகிறார். திசாராவின் முகம் மாறியது. சீனத்திலிருந்தா? முணுமுணுத்து கொண்டவன் விஜயாதித்தனை ஏறிட்டான். விஜயாதித்தன் முகத்திலும் வியப்பு தெரிந்தது. சீனத்திலிருந்தா? யார் அவர்? பெயர் என்ன என்றான். வீரனின் முகத்தில் சற்று குழப்பம் தெரிந்தது. அவர் பெயர் யானை வானலி என்று சொன்னார். இல்லை இல்லை, யுவான் யான் லீ. இல்லை இல்லை, யாங் லீவான். மிகச்சரி, அவர் பெயர் இன் யான் லீவான் என்றார். லீவான் இங்கு எதற்கு வந்திருக்கிறான்? திசாராவின் முகத்தில் திகைப்பு தெரிந்தது. விஜயாதித்தன் முகத்திலும் வியப்பே இருந்தது. வீரனே, விரைந்து சென்று அவரை அழைத்து வா என்றான். சில கணங்களில் அந்த மேன் மாடத்து அறையின் வாயிலில் தனது நீண்ட சீனத்து வாளை தரித்தபடி அலட்சிய நடை நடந்து உள்ளே நுழைந்த லீவான் சாளுக்கிய இளவலை தலைகுனிந்து வணங்கினான். அவன் விழிகள் அடுத்து திசாராவின் மீது பதிந்தது. சாளுக்கிய இளவலுக்கு வணக்கம். நான் இன் யாங் லீவான். எனது தந்தை யார் என்பதை கூறினால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றவன் திசாராவின் பக்கம் திரும்பினான். ஈழத்து ஒற்றற்படை தலைவரும் இங்குதான் இருக்கிறாரா? வணக்கம் படைத்தலைவரே. நீங்கள் கூறியதை அன்றே நான் கேட்டிருக்க வேண்டும். வீணாக உங்களை சந்தேகித்து விட்டேன். மன்னித்து விடுங்கள் என்றான். விஜயாதித்தனது குரலில் வியப்பு பலமாக தொனித்தது. என்ன, திசாராவை முன்னமே அறிவீர்களா? அவர் கூறியதை சந்தேகித்தீர்களா? சற்று விவரமாக கூறுங்கள். இளவரசே, உங்கள் தலைநகரில் கோட்டை வாயிலில் யந்திர தூண்களை நிறுவிக் கொண்டிருக்கிறாரே இன் யான் யுவான் லீ, அவர் எனது தந்தை. சீனத்து சக்கரவர்த்தி என் தந்தையாரை தேடி கண்டுபிடித்து திரும்ப சீனத்துக்கு அழைத்து கொண்டு வர ஆணையிட்டார். அதன் பேரிலேயே நான் இங்கு வந்தேன். சீனத்து அரசர் ஆணையிட்டாரா?
என்ன காரணம்? என் தந்தையார் சீனத்து இளவரசர்கள் 4வரில் ஒருவர். நாட்டில் ஏற்பட்ட புரட்சி காரணமாக ஒரு தலைமுறைக்கு முன்பே என் தந்தையார் சோழ நாட்டுக்கு வந்துவிட்டார். அவரை தேடி வந்த என்னை ஈழப்படைத் தலைவர் நாகைத்துறையிலேயே தந்தையாரிடம் அழைத்து செல்வதாக அழைத்தார். நான் தான் அவரை சந்தேகித்து என் சோழ நாட்டு நண்பனை காண சென்று விட்டேன். சோழ நாட்டு நண்பனை விட்டுவிட்டு இங்கு எதற்காக வந்தீர்கள்? உங்கள் நண்பன் உதவவில்லையா? இல்லை இளவரசே, மனம் நிறைய அன்புடனும் நட்புடனும் எதிர்பார்த்து வந்த எனக்கு ஏமாற்றமே கிடைத்தது. என் நண்பன் மட்டுமல்ல, சோழ நாட்டில் எவருமே உதவ முன்வரவில்லை, வரவும் மாட்டார்கள் என்பதை திட்டவட்டமாக தெரிந்து கொண்டேன். அதன் பின்னர் அங்கேயே இருந்து என்ன பயன்? என்ன ஏமாற்றம்? ஏன் உனக்கு உதவ யாரும் முன்வரவில்லை? சற்று விவரமாக சொல் லீவான். லீவானின் விழிகள் திஸ்ஸாராவின் மீது திரும்பின. என் தந்தையார் தற்போது சாளுக்கிய நாட்டில் இருக்கிறார். அவரை கொண்டு வந்து இங்கு சேர்த்தது ஈழப்படை தலைவர்தான். இங்கு வந்த பின்னர் தற்போது சாளுக்கிய மன்னருக்கு சோழத்துக்கு எதிரான போரில் உதவ யந்திர தூண்களை நிர்மாணித்து கொண்டிருக்கிறார். அதனால் என்ன? அவருக்கு யந்திரங்களை நிர்மாணிக்கும் கலை நன்றாக தெரியும் என்பதை அறிந்த எமது மன்னர் கேட்டுக்கொண்டதன் பேரில்தானே அதை செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் பல மாதங்களாக மறுத்து கொண்டிருந்தவர் தற்போதுதான் ஒப்புக்கொண்டு அதை செய்கிறார். அதுவும் தற்போது முடியும் தருவாய்க்கு வந்துவிட்டது. அதுவே பிரச்சனைக்கு காரணம் இளவரசே. என் தந்தையார் சோழர்களுக்கு எதிரிகளான சாளுக்கியருடன் சேர்ந்து விட்டார் என்றும் அவர்களுக்கு உதவ யந்திர தூண்களை நிர்மாணித்து தருகிறார் என்றும் வதந்திகள் சோழ நாட்டில் பரவிவிட்டன. தந்தையாருக்கு சோழ நாட்டின் துரோகி என்று பட்டம் கட்டி அதை காரணமாக கொண்டு என்னையும் புறக்கணித்து விட்டார்கள். எனக்கு உதவுவதற்கு யாரும் முன்வரவில்லை. அங்கிருந்து எந்த பயனும் இல்லை என்பதால் நானே என் தந்தையாரை தேடிக்கொண்டு புறப்பட்டேன். தாங்கள் இங்கு இருப்பதாக அறிந்ததும் தங்களை சந்தித்து உதவி கோரலாம் என்றுதான் இங்கு வந்தேன். விஜயாதித்தனின் விழிகள் திஸ்ஸாராவின் மீது திரும்பின. திஸ்ஸாரா, இவர் கூறுவது உண்மைதானா? நாகையிலேயே இவரை முன்னமே சந்தித்து அழைப்பு விடுத்ததாக கூறுகிறாரே. ஆம் இளவரசே, உண்மைதான். இவரது தந்தையாரிடம் அழைத்து செல்வதாக நான் அழைப்பு விடுத்தது உண்மை. அப்போது இவர் மறுத்துவிட்டார். வலுக்கட்டாயமாக வேணும் அழைத்து செல்லலாம் என்று முயன்ற போது எமது வீரர்களை தாக்கிவிட்டும் சென்று விட்டார். இவர் கூறுவது முற்றிலும் உண்மைதான் இளவரசே. எந்திர தூண்கள் மீது சாளுக்கிய மன்னர் கொண்ட ஆவல் இவரையும் இவரது தந்தையையும் இதுவரை நண்பர்களாக இருந்த சோழர்களிடமிருந்து பிரித்துவிட்டது என்றான். லீவான் லேசாக நகைத்தான். எனக்கும் என் தந்தையாருக்கும் தற்போது இங்கு நண்பர்களும் இல்லை, பகைவர்களும் இல்லை. சீனத்தில் அவருக்கு பெரும் பதவியும் மதிப்பும் காத்திருக்கிறது. ஒருவேளை சீனத்து அரசர் 4 புதல்வர்களில் ஒருவராக தேர்ந்தெடுத்தால் எனது தந்தையாருக்கும் அடுத்த மன்னராகும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தந்தையார்தான் இவற்றை ஏற்பதற்கு தொடக்கத்திலிருந்தே தயக்கம் காட்டிக் கொண்டிருந்தார். எப்படி ஏனும் அவரை சீனத்துக்கு அழைத்து சென்று விட்டால் போதும். லீவான், வருந்த வேண்டாம். உனது தந்தையார் தற்போது கல்யாணபுரத்தில் தான் இருக்கிறார். இளவரசரும் தற்போது அங்குதான் புறப்பட்டு கொண்டிருக்கிறார். இளவரசருடன் சென்றால் உன் தந்தையை காண்பதும் எளிதாக இருக்கும். உண்மைதான் லீவான், நீ என்னுடன் வரலாம். நாளை காலை நாம் இங்கிருந்து புறப்படுவோம். சென்று உணவருந்தி ஓய்வெடுத்துக்கொள். காலையில் சந்திப்போம் என்று விடை கொடுத்தான் சாளுக்கிய இளவல். திஸ்ஸாராவுடன் ஏதோ பேசியபடியே அரண்மனைக்குள் நடந்த லீவான் திஸ்ஸாராவிடம் வினவினான். திஸ்ஸாரா, உங்களுக்கு பாட தெரியுமா? எழுத்து பாடல் என்றாலும் சரிதான் என்றான். திட்டமிட்டபடி மறுதினம் காலை பொழுதிலேயே புரவிகளும் தேர்களும் அரண்மனை வாயிலில் அணிவகுத்து நின்றன. ஈழத்து வீரர்கள் 500க்கும் சற்று அதிகமாக புரவிகளில் ஆரோகணித்து தயாராக காத்திருந்தார்கள். புறப்படுவதற்கு முன்பாக அனுலா தேவியை காண சாளுக்கிய இளவல் எடுத்த முயற்சிகள் யாவும் வீணாயின. அவன் பார்வைக்கு முன்பாக வராமலே எங்கோ மறைந்திருந்தாள் அவள். சற்று நேரம் பொறுத்து பார்த்துவிட்டு ரதம் ஒன்றில் ஏறிய விஜயாதித்தன் கை அசைத்ததும் அணிவகுத்த ஈழப்படைகளும் திஸ்ஸாராவும் தொடர சாளுக்கிய இளவலின் ரதம் லீவானுடன் முன்னால் சென்றது. சாளுக்கிய இளவலும் ஈழத்து படைகளும் பார்வைக்கு மறைந்ததும் அரண்மனையில் திடீரென பரபரப்பு தோன்றியது. சிறு பொதிகளையும் துணி மூட்டைகளையும் சுமந்து வந்த ஈழத்து வீரர்கள் குருபுரா ஆற்றில் விடப்பட்டிருந்த தங்கள் படகுகளை நோக்கி சென்றார்கள். இறுதியாக விக்ரம பாண்டுவும் அனுலா தேவியும் அரண்மனையில் இருந்து வெளியே வந்து படகுகளை நோக்கி நடந்தார்கள். ஈழத்து வீரன் ஒருவனை அழைத்த விக்ரம பாண்டு தன் கரத்தில் இருந்த துணி மூட்டை ஒன்றை அளித்தான். வீரனே, இதை நம் படைத்தலைவரிடம் கொண்டு போய் சேர்த்துவிடு. வேறு எவருக்கும் இது பற்றி தெரிய வேண்டாம் என்றும் எச்சரித்தான். கதிரவன் உச்சிக்கு வரும் சமயத்தில்
ஈழத்து கலன்களில் ஒன்று நங்கூரத்தை எடுத்துவிட்டு துடுப்புகளை துழாவின. பாய்மரங்கள் விரிக்கப்பட்டு தெற்கு நோக்கி செல்ல வாகாக திருப்பப்பட்டன. திஸ்ஸாராவுடன் சென்றவர்கள் போக எஞ்சிய ஈழத்து வீரர்கள் மேல் தளத்தில் காவலாக நிற்க, தளத்தின் நடுவில் இருந்த அறையின் வாயிலில் நின்றிருந்த விக்ரமபாண்டு திருப்தியுடன் தலையசைத்து கொண்டான். மரக்கலம் அரபிக்கடலின் ஆக்ரோஷ அலைகளை கிழித்து கொண்டு ஈழத்தை நோக்கி வேகமாக செல்ல துவங்கியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 18. மரவு மன்னிக்கே ஹொரையல்லா. கருங்கற்களையும் பெரும் பாறைகளையும் ஆங்காங்கே பரப்பி வைத்தது போல உருவாக்கப்பட்டிருந்த அந்த கல் பரப்பி கோட்டை தன் பெயருக்கான காரணத்தை காட்டிக் கொண்டிருந்தது. கொள்ளிப்பாக்கை என்று தமிழராலும், காலா புர்கா என்று வடநாட்டவராலும், குல்பர்கா என்று பின்னாளில் அழைக்கப்பட்ட அந்த கோட்டை பார்வைக்கு சிறியதாக தெரிந்தாலும் கருங்கற்களால் சதுர வடிவில் சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டு வலுவானதாகவே தெரிந்தது. உள்ளே அமைக்கப்பட்டிருந்த சிறு மாளிகையும் 2 வரிசைகளாக வீரர்கள் தங்குவதற்கு ஏற்படுத்தப்பட்டிருந்த உயரம் குறைந்த அறைகள் கொண்ட வீடுகளும் முழுக்க முழுக்க அது படைகள் வந்து தங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டிருப்பதை கவனித்தபடியே சாளுக்கிய இளவலின் ரதத்தை தொடர்ந்து புறவியில் அமர்ந்தபடி உள்ளே நுழைந்த லீவான் மாளிகையின் வாயிலில் வந்து நின்றான். போர் வீரர் குடியிருப்புக்கான கட்டிடத்தில் சென்று தங்குமாறு தன் வீரர்களுக்கு உத்தரவிட்ட திஸ்ஸாரா வீரர்களுடன் நடந்தபடியே அவர்கள் தங்குவதற்காக அமைக்கப்பட்ட உயரம் குறைந்த கட்டிடங்களை சென்று பார்வையிட்டான். இளவலை தொடர்ந்து மாளிகையில் நுழைந்த லீவான் விசாலமான கூடம் பக்கத்துக்கு 4-5 அறைகள் இருக்க, மேன் மாடத்தில் 2 அறைகளும் இருப்பதை கவனித்து தற்போதைக்கு தங்குவதற்கு போதுமானது என்பதையும், மீதி ஈழத்து வீரர்களையும் வரவழைத்தால் நெருக்கடி அதிகரிக்கும் என்பதையும் புரிந்து கொண்டான். லீவான் நின்றபடியே மாளிகையை சுற்றிலும் பார்வையை ஓடவிட்டபடி இருக்க, கூடத்தில் போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்தபடி தூரத்தில் நின்ற திஸ்ஸாராவை உற்று நோக்கி கொண்டிருந்த விஜயாதித்தன் கை அசைத்து லீவானை அழைத்தான். லீவான், திஸ்ஸாராவிடம் அவன் உபத்தலைவனும் 4-5 வீரர்களும் ஏதோ விவாதித்து கொண்டிருக்கிறார்கள், சற்று கவனி, ஏதோ பிரச்சனை போலிருக்கிறது என்றான். லீவான் வீரர் குடியிருப்பு கட்டிடத்தின் வாயிலில் திஸ்ஸாரா நிற்பதும் உபத்தலைவனுடன் வீரர்கள் சிலரும் சூழ்ந்து நின்று ஏதோ உரத்து பேசுவதும் கேட்டது. லீவான் வாயில் வரை சென்று பலமாக குரல் கொடுத்தான். படைத்தலைவரே, சற்று வாருங்கள், இளவரசர் அழைக்கிறார். உபத்தலைவனையும் வீரர்களையும் விடுத்து உடனே திரும்பிய திஸ்ஸாரா அரை ஓட்டமாக வந்து நின்றான். என்ன லீவான், எதற்காக அழைத்தாய்? வீரர்களுக்கு ஏதேனும் சந்தேகமா அல்லது குழப்பமா? ஏதோ சிக்கல் ஏற்பட்டிருப்பதை போல தெரிகிறதே. சாளுக்கிய இளவரிடமிருந்து குரல் உள்ளிருந்து ஒலித்தது. லீவான், திஸ்ஸாரா, இருவரும் இங்கே வாருங்கள். எதற்காக உபத்தலைவரும் மற்ற வீரர்களும் உம்மை சூழ்ந்து கொண்டார்கள்? வீரர்களுக்கு ஏதேனும் குறையாக தெரிகிறதா? திஸ்ஸாரா சற்று நேரம் மௌனமாக நின்றான். இளவரசே, எமது நாட்டில் சில நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அது குறித்து தான் வீரர்களும் உபத்தலைவரும் குழப்பத்தில் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்ன நேர்ந்தது திஸ்ஸாரா? குழப்பத்துக்கு காரணம் என்ன? லீவான் வினவினான். லீவானையும் இளவரசரையும் ஏறெடுத்த திஸ்ஸாரா முதலில் சற்று தயங்கினாலும் பின்னர் மளமளவென்று கூறத் தொடங்கினான். ஈழத்தில் சிறிது காலமாக புரட்சி நடந்து கொண்டிருந்தது. மக்கள் சிலர் தாக்கப்பட்டார்கள், சிலர் கொல்லப்பட்டார்கள், சில வணிக தலங்கள் சூறையாடப்பட்டன. மன்னருக்கு எதிராக புரட்சியாளர்கள் திரண்டு விட்டார்கள். அதனால்தான் இளவரசர் விக்ரம பாண்டுவை பாதுகாப்பாக துளு நாட்டுக்கு முன்னதாகவே அமைப்பி வைத்தார் எமது மன்னர். சரி, பிறகு என்ன நேர்ந்தது? நான் இங்கு வருவதற்காக புறப்படும் நேரத்தில் எனது ஒற்றற்படை ஒரு வழியாக புரட்சிக்கு காரணமாக இருந்தவர்களும் கலவரத்தை தூண்டியவர்கள் எவர் என்றும் கண்டறிந்து விட்டார்கள். தக்க சாட்சியங்களுடன் அவர்களை மக்கள் சபையில் நிறுத்தி மன்னரால் விசாரிக்கப்பட்டார்கள். இதில் உனது வீரர்கள் குழப்பமடைய என்ன இருக்கிறது? புரட்சிக்கு காரணமானவர்கள் 3. ஒருவர் ரோகண நாட்டின் முறையற்ற வாரிசு, மற்ற 2 தற்போது மன்னரிடம் பணிபுரிபவர்கள். ஒருவர் பத்ரபாலர், மன்னருக்கு மிகவும் நெருக்கமானவர், மக்களிடமும் செல்வாக்கு பெற்றவர். அதுவுமன்றி அமைச்சராகவும் மன்னருக்கு ஆலோசகராகவும் இருப்பவர். மன்னரின் குடும்பத்தோடு நெருங்கி பழகுபவர். ஆனால் நன்றாக பழகுபவர்களால் தான் துரோகிகளாக மாற முடிகிறது. அவர்கள் ஏற்படுத்தும் இழப்பும் வலியும் அதிகமாக இருக்கும். மனம் ஏற்றுக்கொள்ளவும் சிரமப்படும். உண்மைதான் திஸ்ஸாரா. இளவரசர் விக்ரம பாண்டுவை சிறு வயதிலிருந்தே அறிந்தவர் அவர். ஆனால் செயற்கை தோஷத்தால் ஏற்பட்டிருக்கும் பதவி ஆசையும் பொருள் ஆசையும் மனிதன் குணத்தை மாற்றி விடுகிறது.
பழகிய தோஷத்துக்காக இனி அமைச்சராகவும் ஆலோசகராகவும் தொடர இயலாது. புரட்சியையும் சதியையும் விடுத்து பழைய நண்பராகவே தொடரலாம் என்றார் மன்னர். ஆனால் பத்ரபாலர் அரசர் கூறியதை ஏற்க மறுத்துவிட்டார். வேறு வழியின்றி மற்றவர்களுடன் சேர்த்து தண்டனை அளிக்க வேண்டியதாயிற்று. தண்டனை அளிக்கப்பட்டதா? ஆம், இங்கு வரும் முன்பாக தண்டனைகளை நான் தான் நிறைவேற்றினேன். அவரையும் மற்றவர்களோடு சேர்த்து சிரச்சேதம் செய்தேன். இதைத்தான் உபத்தலைவரும் மற்ற வீரர்களும் விசாரித்தார்கள். நாட்டுக்கும் அரசருக்கும் எதிராக யாராக இருந்தாலும், அது சதி செய்பவர்களாக இருந்தாலும், அரசரின் வார்த்தைகளை ஏற்க மறுத்தாலும் சிரச்சேதம்தான் விதிக்கப்படும் என்று சபையில் அரசரே அறிவித்தார். சற்று நேரம் அமைதி நிலவியது. லீவான் மௌனத்தை கலைத்தான். சரி இளவரசி, நாம் எப்போது தலைநகருக்கு புறப்பட வேண்டும்? ஆம், புறப்பட வேண்டியதுதான். திசாரா, உனக்கும் உன் வீரர்களுக்கும் இந்த கோட்டையும் மாளிகையும் போதுமானதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஈழத்து இளவலும் அவர் சகோதரியும் இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ வந்துவிடுவார்கள் அல்லவா? அவர்களை மேன் மாடத்து அறைகளில் தங்க வைத்துவிடு, புரிகிறதா என்றான். புரிந்தது இளவரசி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கோட்டைக்கு கிழக்கே சற்று தொலைவில் வணிக வீதிகளும் நிறைய கடைகளும் இருப்பதை கவனித்தேன். வேண்டிய பொருட்கள் அனைத்தும் அங்கு கிடைக்கும் என்றும் தெரிகிறது. எமது ஈழத்து இளவலுக்கும் அவர் சகோதரிக்கும் எந்த குறைவுமின்றி பார்த்து கொள்வது எனது பொறுப்பு. விஜயாதித்தன் திருப்தியுடன் தலையசைத்து கொண்டான். சரி திசாரா, இன்று மாலைக்குள் நான் தலைநகரை சென்றடைய வேண்டும். அங்கு ஏராளமான பணிகள் இருக்கின்றன. சோழர் படைகள் புறப்பட்டு விட்டதாக செய்தி வந்திருக்கிறது. இன்னும் 2 தினங்களில் வேங்கியிலிருந்தும் படைகள் புறப்பட்டுவிடும் என்று நம் ஒற்றர்கள் கூறினார்கள். திசாரா குறுக்கிட்டான். அப்படியானால் போர் நெருங்கி வந்துவிட்டது. நீங்கள் சென்று உங்கள் பணிகளை கவனியுங்கள். நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். எப்போது இங்கிருந்து புறப்பட்டு தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதை தெரிவியுங்கள். சோழர்களால் நாங்களும் பலவற்றை இழந்திருக்கிறோம். பக்கவாட்டிலும் பின்னால் இருந்தும் தாக்கி எங்கள் கோபத்தையும் ஆத்திரத்தையும் தீர்த்து கொள்ளவும் எத்தனை முடியுமோ அத்தனைக்கு அத்தனை சேதத்தை ஏற்படுத்தவும் ஒரு சந்தர்ப்பத்தை அளித்திருக்கிறீர்கள். நன்றி இளவரசே. ஈழத்து இளவல் விக்ரம பாண்டுவின் மனப்போக்குக்கும் அவன் படைத்தலைவனான திசாராவின் போக்குக்கும் இருந்த வித்தியாசத்தை எண்ணி மனதுக்குள் நகைத்தபடியே ரதத்தில் ஏறிய விஜயாதித்தன் லீவானை அழைத்தான். லீவான், இதன் பிறகு நாம் தனியாகத்தான் பயணம் செய்ய வேண்டும். உன் புறவியை இங்கு கோட்டையிலேயே விட்டுவிடு. என்னுடன் ரதத்தில் வந்து அமர்ந்து கொள். உன்னிடம் பேச வேண்டியவை நிறைய இருக்கின்றன. லீவானின் முகத்தில் எப்போதும் தெரியும் வியப்பு குறி அதிகரித்தது. இளவரசி, உங்களுடன் ரதத்தில் உடன் வருவது பற்றி ஆட்சேபம் ஏதுமில்லை. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. வா, வந்து ரதத்தில் ஏறு லீவான். என்ன நிபந்தனை அது? உங்களுக்கு பாட தெரியுமா? எனக்கு ஓரிரு பாடல்கள் சொன்னால் போதும். உங்கள் மொழி பாடலானாலும் பரவாயில்லை, சரிதானா? அட, இந்த சூழலில் பாடலா? இந்த லீவான் ஒரு விசித்திர பிராணிதான். பயணம் இன்னும் முடியவில்லை. எதிரே போர் காத்திருக்கிறது. இப்போது பாடல் கற்க வேண்டும் என்கிறானே. விஜயாதித்தனுக்கு வியப்பாக இருந்தது. இசையை பற்றியும் பாடல்களை பற்றியும் எனக்கு அவ்வளவாக தெரியாது லீவான். தெரிந்த வரையில் எனது மொழியில் ஏற்கனவே இருக்கும் பாடல் ஏதும் கூறலாம் என்றால் கூறுகிறேன். சிறு வயதில் பாடியதுதான், நினைவில் இருக்கும் வரை சொல்கிறேன் என்றான் சாளுக்கிய இளவல். ரதம் வடக்கு நோக்கி சென்ற பெரு வழி பாதையில் வேகமாக சென்றது. பாறைகளும் சிறு குன்றுகளும் இடையிடையே சிறு கிராமங்களும் வழிமறித்தன. கூறுங்கள் இளவரசே, ஏதேனும் பாடல் கூறுங்கள். லீவான் மீண்டும் கேட்டுக்கொண்டான். இவன் விடமாட்டான் போலிருக்கிறதே என்று நினைத்த விஜயாதித்தன் தொண்டையை செருமிக்கொண்டான். சற்றே தயங்கிய விஜயாதித்தன் குரலை அதிகம் உயர்த்தாமல் தன் பள்ளி பருவத்து பாடல் ஒன்றை பாடினான். மரவு மன்னிக்கே ஹொரையில்லா என்ற பாடலை பாடினான். மரம் மண்ணுக்கு பாரமில்லை. அந்த இறைவன் மனதில் இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே பாரமாகாது. உச்சரிப்பு வரவில்லை என்றாலும் பாடலின் பொருள் இதுதான் என்பது புரிந்தது லீவானுக்கு. ஏதோ ஒரு ராகத்தில் வார்த்தைகளை நீட்டி அவன் உச்சரித்த விதம் லீவானுக்கு ஆனந்தமாக இருந்தது. அதே வார்த்தைகளை சில வார்த்தை பிழைகளோடு அதே ராகத்தில் உச்சரித்து பாடலாகவே பாடினான் லீவான். ஆனால் அவன் குரல் உச்ச ஸ்தாயியில் ஒலித்து இளவளையும் ரத சாரதியையும் செவிடர்களாக்கியது. ரதத்தின் புறவிகள் மிரண்டு அதிவேகமாக ஓடத் தொடங்கின. மிக்க நன்றி இளவரசி, ஒரு பாடலை நான் கற்றுக்கொண்டேன். இனி குரலை உயர்த்தி பாட வேண்டியதுதான் என்றவன் மீண்டும் கூச்சலிடுவது போல அந்த பாடலையே இசைத்தான். இசைத்து முடித்ததும் விஜயாதித்தனின் செவிகளில் வண்டுகளும் பூச்சிகளும் ரீங்காரமிட்டன. சற்று நேரத்துக்கு செவிகளுக்கு வேறு ஏதும் ஒலி கேட்கவில்லை. விஜயாதித்தனுக்கு திக்கென்றிருந்தது. லீவானுக்கு பாடல் சொல்லி தருவதில் உள்ள சிக்கல் அவனுக்கு புரிந்துவிட்டது.
போதும் லீவான், பிறகு பாடலை பாடிக்கொள்ளலாம், தலைநகர் நெருங்கிவிட்டது என்றான் விஜயாதித்தன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.